யோசுவாவை குற்றப்படுத்தும்படி யோசுவாவுக்கு அருகில் அவனுக்கு தீங்கு செய்யும்படி நின்றார். ஆண்டவர் உடனே பக்கத்தில் இருக்கிற தூதர்களை பார்த்து சொல்றார், அவனுடைய கரைப்பட்ட வஸ்திரத்தை முதல்ல மாற்று. பிசாசு முதல்ல உன்னுடைய கரை நிறைந்த வஸ்திரத்தை பார்க்கும். உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படி இருக்குது? கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குது? அதுல கரை இருக்குதா? பாவ கரை இருக்குதா? உலக கரை இருக்குதா? இச்சை என்கிற கரை இருக்குதா? காமம் என்கிற கரை இருக்குதா? அசுத்தம் என்கிற கரை இருக்குதா? விக்கிரகம் என்கிற கரை இருக்குதா? உலக சேராகிய கரை உனக்குள்ள இருக்கிறதா? சிகரெட் குடிப்பழக்கம் அசுத்தம் என்கிற கரை இருக்கிறதா? பிசாசு உன்னை பார்க்கும். இந்த கரை உள்ள மனிதன் ஒருபோதும் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் ஆண்டவர் தேவ தூதர்கிட்ட சொல்றார், முதல்ல அவனுடைய வஸ்திரத்தை மாற்று. அவன் கரை படிந்திருக்கிற வஸ்திரத்தை முதல்ல எடுத்துட்டு அவனுக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை உடுத்து. பாவத்தில் புரண்டு விழுந்து வாழ்ந்த கெட்ட குமாரன் தகப்பனிடத்தில் வந்த உடனே தகப்பன் அவனுடைய உடையை மாற்றுகிறார். அவனுக்கு சிறந்த ஒரு வஸ்திரத்தை உடுத்தினார். வெளிப்படுத்தல் 7 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து வெளிப்பாக்கப்பட்ட வஸ்திரத்தை பரிசுத்தவான்கள் தரித்திருந்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட்ட வஸ்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். சிஸ்டர், பிரதர், உங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். எது உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்? கல்வாரி சிலுவையின் ரத்தம் தான் உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். அதனாலதான் நீங்க கைகளை உயர்த்தி கல்வாரி சிலுவைக்கு நேராக, ஆண்டவரே, என் கைகளில் உள்ள கரைகள், என் ஆத்மாவில் உள்ள கரைகள், என் சரீரத்தில் உள்ள கரைகள், மறைவான பாவ கரைகளை உங்க பரிசுத்தமாக்குகிற ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ரத்தத்தின் வல்லமை உன்னை கழுவி சுத்தமாக்கும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க. ஐயோ, என்னால விட முடியல பிரதர், இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல பிரதர் என்று சொல்லி நீங்க போராடி கொண்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், இன்று முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கதறுங்க, ஆண்டவரே என்னால முடியல, ஆனா உங்க ரத்தத்தை எங்க மேல ஊற்றுனா என்னால முடியும். உங்க ரத்தம் என் வாழ்க்கையை தொட்டுட்டா என்னால முடியும். உங்க ரத்தம் என் ஆத்துமாவை கழுவிட்டா என்னால முடியும். அந்த பாவ வாசனையை என் மேல இருந்து உங்க ரத்தத்தின் வல்லமையால் அவைகளை எடுத்துருங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மேல இறங்கி வரும்போது உங்களை பரிசுத்தமானாய் மாற்றும். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை நீதிமானாய் மாற்றும், ஆசாரியனாய் மாற்றும். ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க ராஜாக்களாய் போய் நிற்பீங்க, பரிசுத்த கூட்டமா போய் நிற்பீங்க. இயேசுவின் ரத்தம் இன்று இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று மாலை கழுவட்டும்.